நான் இங்கே வந்து கருங்காலி பண்ணிட்டதுக்கப்புறம் நான் வாய்ப்புகள் விஜய் அண்ணா வீட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் விருகம்பாக்கத்துலேருந்து அஜித் சார் வீடு தலை வீடு வரையும் எல்லாம் என்னென்ன கம்பெனி இருக்குது எல்லா கம்பெனியும் ஏறி இறங்கிட்டேன். எல்லாரும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், என்னென்னா சார் நீங்கள் ரொம்ப வெள்ளையாக இருக்கீங்க, கலராக இருக்கீங்க அப்படின்வாங்க. நிறைய டேரக்டர்ஸ் பார்த்தேன், தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் செட் ஆக மாட்டீங்க அப்படின்வாங்க. உள்ளுக்குள்ளே குட்டி பயம், என்னடா இப்படி சொல்கிறாங்களே. நிறைய ஆடிஷன்ஸ் கொடுத்துருக்கேன் எல்லாமே, ஆனால் மனசில் இருக்கும். ஆனால் இப்போ வெளிப்படையாக சொல்லான்னு இருக்கேன், பட் அந்த இடத்துக்கு இன்னும் நான் ரீச் ஆகலை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் சார் என்ன கலர், நல்ல செவச்சவன் இருப்பார், ஓகேங்களா, சொல்லணும்னு இருக்கும், இப்போ சொல்கிறேன். கமல் சார் என்ன கலர், நல்ல செவச்சவன் இருப்பார். நம்ம தலை அஜித் சார் என்ன கலர், நல்ல செவச்சவன் இருப்பார். ஸோ கலர்லாம் ஒன்றுமே இல்லைங்க இங்கே, ஓகேங்களா. திறமை, அந்த திறமை மட்டும் பார்க்கணுன்றதான் நான் விருப்பப்படுறேன், ஓகேங்களா. ஒரு ஆர்டிஸ்ட்குள்ளே எல்லா டேலண்ட்டும் இருக்கும். அது ஒரு நல்ல டைரக்டர் வந்து அந்த கதையை வந்து நமக்கு சொல்லி அது புரிய வச்சு அது நம்ம உள் வாங்கி நம்ம நடிக்கிறது தான். ஸோ அதுதான் நான் விருப்பப்படுறேன். அதே மாதிரி சங்கர் சார் வந்து வந்தார், ஹைதராபாத்துக்கு வந்தார், ஜெய்வல் சார் கூப்பிட்டு வந்தார். வந்தோன்னு கதையை சொன்னார். எனக்கு சொன்ன உடனே ஒரே வார்த்தை தான், கதை கேட்டுட்டு ஃபுல்லாக ஒரு 2 மணி நேரம் சொன்னார். சொல்லிட்டோன்னு நான் சொன்னேன். அப்போது எனக்கு ஜென்டில்மேன் கமிட்டால் சொன்ன ஒரு விஷயம் என்னென்ன, இந்த கதையை கேட்டுட்டு சங்கர் சார், நம்ம சங்கர் சார், ஜென்டில்மேன் சங்கர் சார் வந்து முதல் படம் அவருக்கு எப்படி இந்த படம் ஜென்டில்மேன்னா ஒரு பெரிய படம், ஒரு 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 ட்ரேட்மார்க்காக இருந்ததோ அந்த மாதிரி இந்த படம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னேன். எப்படி சொன்னேன்னு தெரியாதுங்க, எனக்கு கதை கேட்டு சொன்னேன். ஆனால் அப்போ எனக்கு ஜென்டில்மேன் கமிட்டால கேட்டு கொஞ்சம் சார் யாருன்னு தெரியாது, எனக்கு டைரக்ஷன் டீம் தெரியாது, கீரவாணி சார் தெரியாது, ரஹ்மான் சார் தெரியாது, அந்த டீம் யாருமே தெரியாது எனக்கு. அந்த ஜென்டில்மேன் 2 கூட இல்லை எனக்கு. நான் பாடி இந்த படம் நடிச்சிட்டு இருக்கேன், போயிட்டுருக்கு, எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு எனக்கு கால் வருது, இந்த மாதிரி ஜென்டில்மேன் 2ல் நீங்கள் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்றது. சார்கிட்ட போய் அப்ரோச் ஆகினதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் வந்து யூனிவர்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் எனக்கு கதை சொல்லி முடிச்சோடனே ஷைலு பிரதர் எனக்கு ஆஸ்திரேலியாலேருந்து ஃபோன் பண்ணார். ஷைலு பிரதர், ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஏன்னா அவர் நினச்சா, பிகாஸ் நிறைய ஹீரோஸ் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோஸ் இருக்காங்க இருந்தாலும், பட் என்கிட்ட வந்து சொன்ன உடனே ஷைலு பிரதர் ஓகே சொல்லி, அண்ட் அதோட உங்கள் பிரதர் சதீஷ் பிரதர், அம்மா அப்பா, ப்ரொடியூசரோட அம்மா அப்பாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னை வந்து அங்கேருந்து கூப்பிட்டு வர வச்சு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் கொடுத்தது அப்பா அம்மா தான். அப்பா ரொம்ப நன்றி, அம்மா ரொம்ப நன்றி. ஸோ உங்கள் பிளெஸிங்ஸ் எப்பவுமே இருக்கணும். உங்கள் பையன், நான் உங்கள் வீட்டு பையன். ஸோ அதனால் நான் ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, பட் ஐம் ஸோ சாரி. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள். எந்த பேக்ரவுண்டும் இல்லை. அப்பா இதே வடப்பழனியில் தான் அம்பிளி பொம்மான்னு இருக்கும், அதில் அப்பா ஆர்டிஸ்ட், பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன கமலா தியேட்டரில் விட்டு படங்களை பார்க்க வச்சு, படங்களை பார்த்துட்டு காலைல மதியானம் சாப்பிட்றதுக்கு வருவார், சாப்பிட்டுட்டு என்னை பிக்கப் பண்ணிவிட்டு இங்கே விட்டுருவார், தியேட்டரில் விட்டுருவார், படம் பார்ப்பேன். அப்படி தான் சின்ன வயசில் வந்து பக்கத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் எந்த படமே தெரியாது, குழந்தைச்சனோ போய் நடிச்சிட்டேன். வீட்டில் தேடிட்டு இருக்காங்க, எங்கே போயிட்டேன்னு தெரியல. ஸோ அப்படி நான் சினிமாக்குள்ளே வந்தது தான். அப்போத்துலேருந்து நடித்து படித்து அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்புகள் தேடி வந்து கருங்காலிக்கு அப்புறம் சில படங்கள் பண்ணேன்.